கிருஷ்ணனை இழுத்துன்னு வந்து ஆத்துக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய வேலையை பாக்குறேன்னு பெரியாழ்வார் யசோதை போனா வாசல்ல இருந்து ஒரு கோபிகையின் குரல், யசோதா யசோதா. என்னது இது, யாரோ கோபிகை கூப்பிடுறாளே. பெரியாழ்வார் யசோதை வெளியில வந்தா. என்னம்மா, உன் பிள்ளை கிருஷ்ணன் இருக்கானே என் வீட்டுக்குள்ள வந்து விஷமம் பண்ணிட்டு இருக்கான். வெண்ணைய உருக்கி நெய்யாக்கணும்னு அடுப்புல வச்சிருந்தேன். அப்படியே பாத்திரத்தை தூக்கி அந்த உருக்கின வெண்ணைய உறிஞ்சு குடிச்சுட்டு வீட்டுல வந்து அவ்வளவு விஷமம் பண்ணிட்டு இருக்கான். உன் பிள்ளைய கொஞ்சம் இழுத்துன்னு போனா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இல்லம்மா, இப்பதான் அந்த வீட்டுல விஷமம் பண்ணிட்டு இருந்தான், கூட்டுன்னு வந்து இப்பதான் ஆத்துக்குள்ள விட்டேன், உன் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவ சொன்னா, கிருஷ்ணன் உள்ள இருக்கானான்னு தேடிப்பாருன்னா. பெரியாழ்வார் யசோதை உள்ள போனா. உள்ள போய் தேடினா கிருஷ்ணனை காணும். இப்பதானே கூட்டுன்னு வந்தோம், எங்க போனா? அந்த கோபிகை சொன்னா, நான் தான் சொல்றேனோ இல்லையோ, என் வீட்டுலதான் இருக்கான். அதுக்குள்ளேயே உன் வீட்டுக்கு வந்தான். பெரியாழ்வார் யசோதை வந்து பாக்குறா. அந்த கோபிகை காட்டுகிறாள், உன் பிள்ளை என்ன பண்றான் பாரு. எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? திமிரு, பசினால என் வீட்டுல வந்து திருடினான்னா நான் தப்பே சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட நானே கொடுத்துருவேன். எதுக்கு திருடுறானா? நான் பெரிய பணக்காரனோ இல்லையோ, பெரிய எடுத்து பிள்ளையோ இல்லையோ, என்னை யார் கேள்வி கேட்க முடியும்? என் இஷ்டப்படி அப்படித்தான் விஷமம் பண்ணுவேன்னு இவன் அந்த பணக்காரன் என்ற செருக்கால் செய்கிறானே ஒழிய பசி என்பதால் செய்திருந்தால் கூட மன்னிச்சுடலாம். திருவுடை பிள்ளை, நான் தான் இந்த ஊருக்கு தலைவரின் பிள்ளை, என்னை யார் கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் அநியாயம் பண்றானே. அது மட்டும் இல்ல, சொல்லுவானா, என்னை போல யாரா வெண்ணெய் திருட முடியும்? எவ்வளவு பெரிய உரியில நீ கொண்டு வந்து வச்சாலும், கறந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் எதுவா இருந்தாலும் கரெக்டா போய் திருடுவேன். என்ன போல யார் செய்ய முடியும்? அதுதான் என் புகழ். தேக்கம் ஒன்றும் இலன், மத்தவாள்லாம் தயங்குவா, மத்தவாளுக்கு தடை போடுவா, மத்தவா தாமதிச்சு செய்வா. நான் அப்படி கிடையாது, உடனே போய் திருடுவேன், தடை இல்லாம திருடுவேன், தயக்கம் இல்லாம திருடுவேன். என்ன போல யாரு? தேசுடையன், இதுதான் எனக்கு புகழ்னு சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் அந்த கோபிகை சொன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, ஏமா, கிருஷ்ணன் பண்ண விஷமத்தை விட நீ பண்ற வியாக்கியானம் தான் ஜாஸ்தியா இருக்கு. உங்க ஆத்துல அவன் என்ன விஷமம் பண்ணா அதை சொல்லுன்னா. அவ சொன்னா, அதை ஏன் கேக்குற? எல்லார் ஆத்துலயும் என்ன விஷமமோ அதுதான் எங்க ஆத்துலயும் பண்ணா. ஆனா ஒரு சின்ன வேறுபாடு, பொதுவா எல்லார் ஆத்துலயும் உரியில இருக்கிற வெண்ணைய திருடுவான், எங்க ஆத்துல மட்டும்தான் அடுப்புல இருக்க வெண்ணையே திருடிட்டான். இதுதான் நியாயமா? அதாவது அக்கம் பக்கத்துல வந்து இஷ்டப்படி அநியாயம் பண்ணுவதுதான் உன் பார்வையில் நியாயமா? அசோதாய், யசோதையே, நீ சொல்லு. உன் பிள்ளை உள்ள விளையாடின்னு இருக்கு, இப்பவும் பாரு உள்ள என்ன உடைச்சான்னு தெரியாது. என் வீட்டுக்குள்ள வந்தான், உருக்கின வெண்ணைய சாப்பிட்டான், பானைய உடைச்சான், அப்படியே சும்மா பேச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு தேட வரும்போது பக்கத்து வீட்டுக்கு ஓடினா, அவா துரத்தும் போது இப்ப என் வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கான். இத்தனை அநியாயம் பண்றானே, அக்கம் பக்கம் இருக்கிறவாளெல்லாம் இப்படி போட்டு வேண்டியபடி எல்லாம் படுத்துறதுதான் உங்கள் கணக்கில் நியாயமா என்று சொல் யசோதாய் அப்படின்னா. யசோதை பார்த்தா, நான் என்ன பண்ணணும் சொல்லுமா? வேற என்ன? உன் பையனை பிடிச்சி இழுத்து உங்க ஆத்துக்கு அழிச்சுன்னு போனா.